எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் அங்கே 20 வருஷமாக கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூரில் விழாறு பர்மா காலனியில் இந்த நாவலண்ணா இருக்கிற ஏரியாவில் நான் கடை வச்சுக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. அப்போ நான் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்னுடைய பேர் ஜாகிர் ஹுசேன். என்னோடய சொந்த ஊர் மணமேல்குடிக்கிட்ட. அப்போ நாங்கள் இங்கே தான் ஃபேமிலியோட இருந்தோம். 20 வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். எங்களுடைய தாயா பிள்ளையா எல்லாருமே அண்ணன் தம்பி உறவா மாமா மச்சான் உறவா எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. என்னுடைய பையனுக்கு திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனே ரொம்ப மன உளைச்சலில் நாங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருந்தோம். அப்போ என்னுடைய எல்லாருமே இந்த ஊரில் உள்ளவங்க அத்தனை பேர் முழு மூச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணி, யார் நம்ம ரவி அண்ணன் ஒய்ஃபு அவங்க பேர் என்ன, அவங்க சுந்தர் அண்ணன், முருகேசு சார், ரவி மற்றும் நிறைய பேர், அது பேரை சொல்ல முடியலை, எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, எங்கள் ஊரில் உள்ளவங்கள விட நாங்கள் இருக்கிறோம் பாய், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் உங்கள் பையனை காப்பாற்றுறோம் அப்படின்னு போராடி அவங்கள முழு மூச்சில் பணப்பிரச்சனையிலையும் சரி, உடல் ரீதியிலையும் சரி, சப்போர்ட்டிங்லேயும் சரி, எந்த டயத்தில் நம்ம அங்கே போகணும்னு சொன்னோம்னா அவங்க நம்ம ஃபோன் பண்ணி எந்த டயத்தில் போகணும், எப்போ போகணும், என்ன ஏதுங்கிறத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த அம்மா ஜாதி மதம் பார்க்காம, அப்போ இந்த அம்மா நம்ம சுந்தர அண்ணன் அவங்க எல்லாருமே, அப்போ நாங்கள் இருக்கிறோம், அந்த வீரம்மா கோவில் சாமி இருக்குது, நாங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த முடியாமல் போகிற அன்னைக்குன்னு இந்த கோயில் திருவிழா காப்பு கட்டிட்டாங்க. வெள்ளிக்கிழமை முடியாமல் போகுது, அன்னைக்குன்னு காப்பு கட்டுற அன்னைக்குன்னு பையனுக்கு முடியாமல் போச்சு. அப்போ நான் கடையெல்லாம் அடைச்சிட்டோம். அப்போ அவங்க என்னன்னு கேட்கும் போது நான் விவரத்தை சொன்னபடி ஆயிடுச்சுனோன்னு அவங்க சொன்ன அந்த சாமி இருக்குது, வீரம்மா சாமி காப்பாற்று, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் தெய்வத்திட்டே நீங்கள் வேண்டிக்கிறீங்க, எங்கள் தெய்வத்திட்டே நாங்கள் வேண்டிக்கிறோம், அதனால நீங்கள் எதுவும் கவலைப்படாதப்பா, நாங்கள் உறுதுணையாக நின்று செய்கிறோம் அப்படின்னு நின்று செஞ்சாங்க. அவங்களுடைய வேண்டுதல் இல்லையே, நாங்கள் வேண்டுதல் இல்லையே, எங்களுடைய இறைவனுக்கும் அவங்களுடைய இறைவனுக்கும் எல்லாருமே ஒரே கடவுள் தான். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அவர் சுந்தர அண்ணன் கூட சொன்னாங்க, நாங்கள் இந்த சாமிக்காக இந்த பையனுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம், என்ன செய்யணுமோ செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க அன்னதானம் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. பையனுக்காக வேண்டிக்கிட்டு இன்னைக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டாங்க, அதில் கலந்துக்கிட்டோம். அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே முழு மூச்சு அந்த நாவலர் நகரில் உள்ளவங்க எல்லாருமே நின்று எனக்கு உறுதுணையாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண, எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிச்சு. அவங்களும் வேண்டிக்கிட்டாங்க, நம்மளும் வேண்டிக்கிட்டோம். நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக முடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக பையன் இருக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் எங்கள் உறவு முறையில், எங்கள் உறவு முறைனா எங்கள் சொந்தத்திலேயே கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்கும்போது என்னுடைய இந்த ஊர் மக்கள் நான் கொடுக்குறேன் கிட்னி கொடுக்குறேன்னு முழுமூச்சாக நின்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அது சில சட்ட சிக்கல்னால அதனால பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் உறவினருங்கிற முறையில் உறவினரை வச்சு எங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இப்போ இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 200 பேருக்கு மேலே அன்னதானம் கொடுத்துருக்காங்க. கிடா வெட்டி விருந்து கொடுத்துருக்குறாங்க. அது சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. எங்கள் கையால் கொடுக்குறதுனால நின்று நாங்கள் அன்னதானம் கொடுத்து நின்று சாப்பாடு கொடுத்துருக்குறோம். இது ஜாதிய வேறுபாடு இல்லாமல் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஏன்னா இதில் வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு சமாதானமா இருக்கிறோம், ஜாதி மத ஒற்றுமையோட இருக்கிறேங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாமா மச்சானா இங்கேயும் பழகிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப முழுமூச்சா நிற்கிறவங்க இந்த ஊருக்காரங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.